களம் 16 நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். சார், நீங்க வந்து இப்ப தமிழகத்துல ஒரு தலித் முதல்வர் இதுவரைக்கும் வரல, இந்த கோரிக்கை கூட வந்து தலித் வேட்பாளரை வந்து யாரும் முன்னிறுத்தல அப்படின்றது வந்து மார்க்சியம் பேசுறவங்க, புரட்சி பேசுறவங்க இவங்களுக்குலாம் வந்து வெட்கக்கேடு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப மக்கள் நல கூட்டணி நீங்க வைக்கக்கூடிய இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை அப்படின்னா மக்கள் நல கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடுவீங்களா? இல்லை, அதாவது நாங்கள் இந்த ஒரு கோரிக்கைங்கிற ஒரு ஜனநாயகமாக பொது வெளியில் நாங்கள் வச்சுருக்கிறோம். இது ஒரு வாதம். நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் கீழ் மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் செயல்படுகிறோம். இதை ஒரு நிபந்தனையாக வைத்து இருக்க விரும்பவில்லை நாங்கள் வந்து. ஆனால் இது எல்லோரும் வாதத்திற்கு கொண்டு வர வேண்டும். இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இது உண்மையிலே வந்து அடித்தட்டிலே உழன்று கிடக்கிற தீண்டாமை கொடுமையில், சாதி கொடுமையில் இருக்கிற இந்த சமூகத்தைக்கு நாம் உண்மையாகவே வந்து இந்த விடுதலைக்காக நாம் போராடுகிறோம். பெரியாரிய வழியில் போராடுகிறோம், மார்க்சிய வழியில் போராடுகிறோம். தீண்டாமை கொடுமைகள் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லும்போது தலித்துகளுக்குள்ளேயும் வந்து பல உட்பிரிவுகள் இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்று பிற தலித் அரசியல் கட்சிகளும் சரி, இயக்கங்களும் சரி, இவங்கெல்லாம் ஏன் இன்னும் வந்து ஒன்னா இருக்க மாட்டேங்கிறாங்க? தலித்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த வன்கொடுமைகளை, இந்த பிரச்சனையை நீங்க எப்படி அட்ரஸ் பண்றீங்க? இல்லை, இதில் என்னன்னா, இந்த அருந்ததியர் வேட்பாளர் அப்படின்ற கோரிக்கை ஏன் பெருசா வரதை பார்க்க மாட்டேங்கிறோம்? நம்ம என்னன்னா, இந்த தலித் முதல்வர் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே தான் அடக்கம். இதுவும் நாங்கள் வந்து தனியாக வந்து பறையர் வேட்பாளர், பல்லர் வேட்பாளர்னு சொல்லலை. தலித் வேட்பாளர், முதல்வர் வேட்பாளர்னா அதுக்குள்ளே இந்த சமூகம் உட்பிரிவுக்குள்ள இருக்க பிரச்சனையை வந்து நீங்க மறுக்க முடியல. இல்லை, கேளுங்க. என்னன்னா, இந்த பார்ப்பனர் அல்லாத ஒரு அமைப்பு தொடங்கும் பொழுது நீங்கள் வந்து பார்ப்பனர்கள் தான் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க, பார்ப்பனர் அல்லாத ஒரு இடைநிலை சாதியில் இருக்கிறவங்க வந்து அதிகாரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லும்போது யாருமே இந்த கேள்வி எழுப்பலை. யார் வரணும், முதலியார் வரணுமா, ரெட்டியார் வரணுமா, இல்லை வேறு கவுண்டர் வரணுமா, யாருமே கேட்கல. இந்த கேள்வி எழுப்பலை. ஆனால் இந்த கேள்வியை நாங்கள் வந்து தலித் முதல்வருங்கிற சொல்லுவோம். இதை வந்து திசை திருப்புவதற்கு, இதை சிறுமைப்படுத்துவதற்கு, இதை பலவீனப்படுத்துவதற்கு அறிவு பலவீனம் உள்ளவர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். இது கதிர் சார்கிட்டையும் கேட்கலாம். நம்ம இப்போ சார், நம்ம வந்து தலித்துகளுக்குள்ளேயும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளையும் வந்து பல பிரச்சனைகள் இருப்பதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு தலித் இயக்கங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தீர்வு கிடைக்குதா அப்படின்னு கேட்போம். அதுக்கு முன்பாக நாம் எடுத்துக்கக்கூடிய இந்த போல், இந்த ரிசல்ட்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் தலித் இயக்கங்களின் செயல்பாடு எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி 70% பேர் சொல்லியிருக்காங்க. சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லி 11% பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில மேம்பாடுகள் தேவை அப்படின்னு சொல்லி சுமார் 18% பேர் சொல்லியிருக்காங்க. கதிர் சார், நீங்க சொல்லுங்க, இப்ப தலித் இயக்கங்களுடைய செயல்பாடு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது இல்லை. வெவ்வேறு அணிகள்ல இருக்காங்க. அவர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த உட்பிரிவுகள்லயும் வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. அதற்குள்ளேயே வந்து தீண்டாமை பிரச்சனைகள் இருக்கு. இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த பிரச்சனையை இந்த இயக்கங்கள் எப்படி அட்ரஸ் பண்றாங்க? இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது தலித் வேட்பாளர், தலித் முதல்வர் அப்படின்ற கோரிக்கை வலுப்பெற முடியுமா? இல்ல, தமிழ்நாட்டில் ஒரு உண்மை என்ன, நிதர்சனமான உண்மை அப்படின்னாக்க, அருந்திதர்கள் மீது ஆதிதிராவிடர் சமுதாயத்தினரும் சரி, இல்லாட்டினா தேவேந்திர குல சமுதாயத்தினரும் சரி அடக்குமுறை செய்கிறாங்கன்றது உண்மை. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிகமான ஒடுக்குமுறை இருக்குது, அது களையப்பட வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக இதை வந்துட்டு அருந்திதர் இல்லாத மற்ற தலித் இயக்கங்கள் அருந்திதர்களுக்கான நீதி பெறுவதற்கு அதிக கவனத்தில் எடுக்கணுன்றது நான் தாழ்மையான வேண்டுகோள். இது செய்யணும், இது செயல் திட்டமாக இருக்கணும். ஆனால் எங்கே இது பிரச்சனை வருது அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு பெண் உரிமை பேசுகிற போது அதை ஒடுக்குவதற்கு ரொம்ப கையாளுற தந்திரம் என்னன்னா, உன்னுடைய கேரக்டர் பற்றி தெரியாதா அப்படின்னாக்கா, ஒரு நடத்தை பற்றி தெரியாதுன்னா அந்த பெண் வந்து குறியிடுவாங்க. அவங்க எதுவுமே அட்ரஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த தலித் பாலிடிக்ஸ் அப்படின்னு பேசுகிற போது எடுத்த உடனே நீங்கள் அருந்ததற்கு செய்றீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க நிலைய குனிய வைக்கிற ஒரு தந்திரமாக தான் நான் இதை பார்க்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு தலித் தலைமையிலான அரசியல் கட்சின்றதுடைய பெரிய வரலாறு என்பது தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7-8 ஆண்டுகள் கூட கிடையாது. அதுலேயும் பல எம்எல்ஏக்களையோ பல எம்பிக்களையோ அவங்க ஆண்டு அனுபவிக்கல. இந்த திராவிட கட்சிகளில் நான் சொல்ல வரேன், நீங்கள் தான் ஆண்டாண்டு காலமாக பல எம்எல்ஏக்களையும் பல எம்பிக்களையும் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ புதுசாக இருக்கிற ஒரு கட்சிக்குள்ள நீ ஏன் அவனை சேர்க்கல அப்படின்றது கண்டிப்பாக சேர்க்கப்பட வேண்டிய செயல் திட்டம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த தொடக்கத்திலேயே அவங்களை காலி பண்ணுறதுக்காக நீ அருந்ததற்கு செய்யலன்கிற போது அந்த நிலையை குனிய வைக்கிற ஒரு தந்திரமாக தான் இருக்கிறது. இது கண்டிப்பாக மேல்மட்ட தலைவர்கள் இது வந்து உள்வாங்குறாங்க. நிறைய இடங்கள்ல நான் பார்த்த நல்ல அருந்ததியர் இயக்க தலைவர்கள் 2 ஸ்ட்ராட்டஜி கடைபிடிக்கிறாங்க. ஒன்று, அருந்ததியர்கள் மீது மற்ற தலித்துகள் ஒடுக்குமுறையை கண்டிக்கவும் செய்கிறாங்க. அதே மாதிரி தலித்துகளுக்கு நடக்கிற போது மற்ற தலித்தர்களோடு இணைந்து சாதி இந்துக்களை கண்டிக்கிற ஒரு போக்கும் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. இதை இப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் முடக்கிற ஒரு தந்திரமாக தான் இருக்கு. இதை உணரலாம், யாரும் உணரலன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக
அருந்திதர்களுக்கு அதிகமான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும், அது அதிகமான விவாதம் நடத்தப்பட வேண்டும். 1. 2, மக்கள் தொகையை எடுத்துக்கிட்டாக இன்னைக்கு அதிகமான பாப்புலேஷன் ரியாலிட்டி பேசும். ஆதி திராவிட சமுதாயத்தினர் தான் கிட்டத்தட்ட 54 இருந்து 58 விழுக்காடு இருப்பாங்க. இப்ப இருக்கிற போது அதனுடைய பிரதிநிதித்துவம் கூட தான் செய்யும். அதை நம்ம அது குறைச்சிக்கணுன்ற மாதிரிலாம் இப்ப சொல்ல முடியாது. கூடுதலாக நாங்கள் அருந்ததிற்கு கொஞ்சம் கொடுக்கணுன்றது நம்ம வந்து வலியுறுத்துற ஒரு கோஷம். ஏன்னா இது இப்படிதான் செயல் திட்டத்தை கொண்டு போக முடியுமே தவிர அதை முடக்குவதற்கான தந்திரமாக நேற்று கூட பாருங்க, பிஜேபி இது ஸ்ட்ராட்டஜியா எடுக்கிறாங்க, அதுக்கு ஆதரவா சுபவியும் பேசுறாரு. இதுவரை சுபவி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாருன்னா, இதுவரை பொலிட்டிக்கல் ஸ்டேட்ல திமுகவோட விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற போது தமிழ் தேசியவாதிகளை பார்த்து கேள்வி கேட்டார். தர்மபுரியிலையும் அந்த 300 வீடு எரிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் கேட்டவர் நேற்று என்ன செய்யறாரு, அருந்தியல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. அப்ப இது எல்லாமே நல்லா புரியுது. எந்த விதமான முற்போக்காக இருந்தாலும் ஒரு தலித் தலைமை என்பதில் ஒடுக்க பார்க்கறாங்க. கண்டிப்பாக இதை அருந்தியர்கள் தலித்துக்களை விமர்சனம் செய்யலாம், மற்ற தலித்துக்களை, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்றதான் நான் கேட்கிற கேள்வி. அப்ப இந்த அரசியலை முடக்கிற ஒரு செயல் திட்டமா தான் பார்க்கணும். இதை ஆழமாக உள்வாங்கி இருக்கக்கூடிய அருந்திய தலைவரும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கேள்வி பலருக்கும் இருக்கிறது. இந்த கேள்விக்கான விடை வந்து இந்த ஒரு ஷோலையும் நம்ம வந்து விடை காண முடியாது. நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்காக எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் மிக்க நன்றி. தலித் ஒருவர் தமிழகத்தில் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை பல விவாதங்களை எழுப்பியுள்ளது. இந்த கோரிக்கை நியாயமானதுதானா என்ற கேள்வியும் நம்மிடையே இருக்கிறது. இது வந்து ஒரு நிபந்தனை கிடையாது, மக்கள் நல கூட்டணிக்கான ஒரு நிபந்தனை கிடையாது அப்படின்னு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து கூறியிருக்காங்க. தொடர்ந்து பார்ப்போம் தமிழக தேர்தல் களத்தில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்படுகிறது என்று. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.